வணக்கம் வாய்ஸ் ஆஃப் மை பாலிடிக்ஸ் நேயர்களே. இன்னைக்கு திரு செங்கோட்டையன் அவர்கள் டிவிகேல இணைஞ்சிருக்காரு. ஸோ அவரை வரவேற்று வாழ்த்து தெரிவித்து திரு விஜய் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அதை பார்த்துட்டு வாங்க ஃபர்தராக பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு 20 வயசு இளைஞராக இருக்கும்போதே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நம்பி அவங்களுடைய மன்றத்தில் சேர்ந்தவர். அந்த சின்ன வயசுலேயே எம்எல்ஏ என்ற ஒரு பெரிய பொறுப்பை ஏற்றவர். அதுக்கப்புறம் அவருடைய அந்த பயணத்தில் அந்த இயக்கத்தின் இருபெரும் தலைவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கைக்குரியவராக அரசியல் களத்தில் இருந்தவர். இப்படி 50 வருஷமாக ஒரே இயக்கத்தில் இருந்த அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு அவங்களுடைய அரசியல் அனுபவமும் அவங்களுடைய அந்த அரசியல் களப்பணியும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் இன்னைக்கு அவங்களுக்கும் அவங்களோட இணைந்து பணியாற்ற நம்மளோடு கைகோர்க்கும் அனைவருக்கும் மக்கள் பணியாற்ற வரவேற்கிறேன். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வெற்றி நிச்சயம். திரு செங்கோட்டையன் அவர்கள் டிவிகேல சேர்ந்தது பலம் நினைக்கிறீங்களா, இல்லை டிவிகேக்கு அது பலகீனமாக மாறும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன கேட்டிங்கன்னா அது பலம் தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் கிட்டத்தட்ட அரசியலில் எனக்கு தெரிஞ்சு 25 வயசுலேருந்து இருக்கார். ஸோ சப்போஸ் அவரோட மொத்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 50 வருஷம் இருக்கலாம். ஸோ 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுன்றது கண்டிப்பாக ஒரு புது கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக தான் இருக்கும். கண்டிப்பாக இதை நான் வரவேற்கிறேன். உங்களுக்கு ஏதாவது இதில் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் சொல்லுங்கள், கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில நபர்கள் சேர போகிறதா சொல்கிறாங்க. பட் டிவிகேல அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களான்னு தெரியல, பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் திரு டிடிவி தினகரன் அவர்களும் விடுதலை கட்சி சிறுத்தை தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களும் கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டிடிவி இது டிவிகேக்கு மிகப்பெரிய பலனும் அதிமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவுன்னு சொல்லியிருக்காரு. நம்ம தொல் திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விஜய் இனிமேல் ரொம்ப கவனமாக இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது ஏன் சொன்னார்னு மக்களாகிய உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ உங்களுடைய கருத்துக்களும் இங்கே நாங்கள் எதிர்பார்க்குறோம். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.